உலகெங்கிலும் வாழும் தமிழ் மக்களுக்கு சமரனின் பேரன்பு வணக்கங்கள். நேற்று ஒரு நேர்காணலுக்காக சினிமாட்டோகிராஃபர் அண்ட் டைரக்டர் விஜய் மில்டன் சாருடைய ஆஃபீஸில் அவரை மீட் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி எனக்கு தெரியும் அவரை. ஸோ மீட் பண்ணும்போது நேற்று தான் ஆஃபீஸ் ஃபஸ்ட் டைம் போயிருந்தேன். ஆஃபீஸ் போகும்போது அவருடைய ஸ்டூடியோக்குள்ளே ஊமை ஒலிகள் போஸ்டர் பார்க்க முடியுது. எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. நான் ரொம்ப நேரமாக அந்த போஸ்டரை பார்த்துட்டு இருந்தேன். அந்த டைமில் ரிலீஸ் பண்ண போஸ்டர் அது பார்த்துட்டு இருக்கும்போது தென் அவர் சார் உள்ளே வந்தோன்னே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். பார்த்தீங்களா அந்த போஸ்டர்னு சொல்லி கேட்டார். நான் கேட்டேன், என்ன சார் அப்படின்னு. நான் சினிமா துறைக்கு வர மிக மிக முக்கியமான ஒரு திரைப்படம் இந்த ஊமை ஒலிகள் திரைப்படம் சமரன். நான் முதல் முறையாக ஸ்கூலை பங்க் பண்ணிவிட்டு நான் பார்த்த ஒரு படம், ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்து அந்த படத்தை பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது அப்படின்னு சொன்னார். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, விஜய் மில்டன் சார் மட்டும் இல்லை, ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய, திரைத்துறையில் இருக்கக்கூடிய மிக முக்கிய பிரபலங்கள், இயக்குனர்கள், எழுத்தாளர்கள், ஒளிப்பதிவாளர்கள், சினிமாட்டோகிராஃபர்ஸ் எல்லாருமே ஊமை ஒலிகள் படத்துக்கு அப்புறம் நிறைய பேர் ஒரு நம்பிக்கையோடு திரைத்துறைக்கு வந்தாங்க. அதுக்கு மிக முக்கிய காரணம் விஜயகாந்த் அவர்கள். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஃபில்ம் இண்டஸ்ட்ரி, அந்த ஃபில்ம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு அவர் ஒரு பாதை போட்டு கொடுத்தாருங்கிறத ஃபில்ம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸே சொல்ல நம்ம கேட்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் சரி, அரசியலை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் சரி, சமரசம் செய்து கொள்ளாத ஒரே லீடர், தலைவர் அப்படின்னா நம்ம விஜயகாந்த் சார்னு சொல்லலாம். கேப்டன் விஜயகாந்த் சார்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் கட்சி ஆரம்பித்த என்ன கொள்கைக்காக, என்ன விஷயத்துக்காக கட்சி ஆரம்பித்தாரோ அந்த கொள்கையில் இறுதி மூச்சு வரைக்கும் அந்த பிடிப்பில் கரெக்டாக அவர் இருந்தார். எக்காரணத்து கொண்டும் திமுகவோடோ அதிமுகவோடோ எதற்காகவும் அவர் சமரசம் செஞ்சுக்கவே இல்லை. கலைஞர் எந்த அளவுக்கு விஜயகாந்த் அவர்களுக்கு நெருக்கம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனாலும் திமுகவோட ஒரு கூட்டணியே வச்சதில்லை. அப்போ இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாமே சொன்னாங்க, நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, திமுகவோட கூட்டணி வச்சுருந்தா இன்றைக்கி நீங்கள் முதல்வராக இருக்கலாம், மிகப்பெரிய இடத்துக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு. ஆனால் கேப்டனை பொறுத்த வரைக்கும் அவர் இடத்த பிடிக்கணும், சீட்டை பிடிக்கணும் நினைக்கல. மக்கள் மனசில் இடத்த பிடிக்கணும்னு தான் நினச்சாரு. மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தான் நினச்சாரு. உண்மையாக, உத்தமமாக, விசுவாசத்தோடு இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும், நம்ம அதுக்கு தான் அரசியலுக்கு வந்திருக்கோன்றதில் ரொம்ப தெளிவாக இருந்தார். அதனால தான் எந்த கட்சியோடு அவர் சமரசம் செஞ்சுக்கவே இல்லை கடைசி வரைக்கும். குறிப்பாக திமுகவோடு அவர் எந்த ஒரு பேச்சுவார்த்தையில் கூட அவர் ஈடுபட்டது கிடையாது. ஸோ இது ரொம்ப நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இப்போ நான் கேப்டனுக்கு பத்மபூஷன் கொடுத்ததுக்கப்புறம் தொடர்ந்து அவருக்கு அந்த நேர்காணல் எடுக்கிறதுக்காக நிறைய அரசியல் கட்சி தலைவர்களையும், நடிகர்களையும், நடிகைகளையும், முக்கிய பிரபலங்களையும் சந்தித்து நான் இந்த பத்மபூஷன் ரிலேட்டடாக பேசும்போது எனக்கு அவருடைய எதிரி கட்சிகளாக இருந்த தலைவர்கள் கூட உடனடியாக அழைச்சி விஜயகாந்த் சாரை பற்றி பேசினாங்க. ஆனால் திரைத்துறையில் இருக்கக்கூடியவங்க பெருசாக எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலை. ஏன்னா எனக்கு அந்த டைமில் எனக்கு தோணுது என்னென்னா, நான் வெளிப்படையாக பேசக்கூடிய ஆள், நான் இங்கே அதை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ணன் ராதாரவி அண்ணன் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார், எம்ஆர் ராதா அவர்கள் சொல்லுவார், அதாவது நன்றி கெட்ட உலகண்ட அந்த சினிமா உலகம் அப்படின்னாரு. அது 100க்கு 100 உண்மை. அவர் மக்களுக்கு எந்த அளவுக்கு செய்யணும்னு நினச்சாரோ அது எல்லாத்தையும் திரைத்துறைக்கு செஞ்சார். அதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது நான் அவருக்கான இந்த பத்மபூஷனுக்காக பேசுகிறதுக்கு நான் ஒரு சில பேரை அணுகும் போது அவங்க எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. அதை பெருசாக நான் எடுத்துக்கலன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவரால் அவங்க பயன்பெற்று இன்றைக்கி பெரிய இடத்துல இருக்காங்க. ஆனால் அந்த நன்றி அவங்க மறந்துட்டாங்க. ஆனால் கேப்டன் அதெல்லாம் பெருசாக நினைக்கவே மாட்டார். எக்ஸாம்பிள் நீங்கள் வடிவேலுவே எடுத்துக்கோங்களேன். எல்லாருக்குமே தெரியும் வடிவேலு எங்கே ஆரம்பித்தார் அவரோட பயணத்தை, யார் அவருக்கு பாதை போட்டு கொடுத்தது, இந்த அளவுக்கு அவர் எப்படி வந்தார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் அரசியல் காரணங்களுக்காக அவரை எதிர்த்து பேச வேண்டிய சூழ்நிலை வரும்போது மிகவும் தவறான கருத்துக்கள் முன் வச்சாங்க. இயக்குனர் ஆர் சுந்தரராஜன், வைதகி காத்திருந்தால் எடுத்தவர், அவருக்கு வாழ்க்கை கொடுத்தது கேப்டன் விஜயகாந்த். சின்ன கவுண்டர் படத்தில் வடிவேலுவுக்கு. அப்புறம் இது இல்லாமல் லியோனியும் கேப்டன் அவர்களை பற்றி திமுக கூட்டணியில் இருக்கும்போது பிரச்சாரத்தில் ரொம்ப தவறாக பேசினார். அதுக்கப்புறம் அவரே அவரோட நினைவு ஃபங்க்ஷனில் மன்னிப்பும் கேட்டார். இப்படி ஒரு தலைவனை, இப்படி ஒரு மனிதனை நான் தப்பாக பேசினதுக்கு என்னை மன்னிச்சிக்கிங்க அப்படின்னு சொல்லியும் பேசினார். ஸோ அந்த மாதிரி கேப்டனை பற்றி பேசினவங்கெல்லாம் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் பேச வேண்டிய கட்டாயத்தினால பேசினாங்க. அப்புறம் மன்னிப்பும் கேட்டாங்க. வடிவேலு 2 நாள் சாப்பிடாமல் வீட்டில் அழுததெல்லாம் எவ்வளோ பேருக்கு தெரியும்னு நமக்கு தெரியாது. 2 நாள் சாப்பிடல, தூங்கலை, அழுதுகிட்டே தான் இருந்தார் கேப்டன் மறைவின் போது. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது கேப்டனுடைய உடல்நிலை குறித்து ஒரு தவறான கருத்து பொதுவெளியில் ஊடகத்தில் வரும்போது
அதை ட்ரால் மெட்டீரியலாக மாற்றினாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து நிற்கவே நிதானம் இல்லை. அப்போது கேப்டன் எதிர்க்கிறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் தேவைப்பட்டுச்சு எதிர்க்கட்சிகளுக்கு. ஸோ அந்த டைமில் வந்து அவர் வந்து சரக்கில் இருந்தார், நிதானத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி வடிவேல் பேசினார். உண்மையாகவே அவருக்கு உடல்நலம் பாதிக்கப்படுறதுக்கான காரணங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இன்னுமே வந்து ஏன் அவருக்கு ஒரு திடீர்னு ஏன் உடல்நிலை அப்படி ஆச்சுங்கிற ஒரு காரணம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். கேப்டனை பொறுத்த வரைக்கும் சரியான நேரத்தில் அவர் சாப்பிடலை. சாப்பாடு, பயணங்கள், இந்த அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து பயணங்கள், மக்களோட சந்திப்பு, ஒவ்வொரு கிராமமாக போகிறது, ஊர் ஊராக போகிறது, அவரை சந்திக்க வரக்கூடிய ஆட்கள் அப்படின்னு நேரம் தள்ளி 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 சாப்பிட ஆரம்பித்தார். அப்படி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அதுதான் அவருக்கான பிகினிங். உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. ஒரு குறிப்பிட்ட வயசு அவருக்கு என்ன இறக்கும் போது அவருக்கு வயசு 71 70 இருந்திருக்கும். அப்போ அவர் அரசியலுக்கு வந்து 15 வருஷம் ஆகுது. அந்த 15 வருஷமும் நேரம் தவறி தான் அவர் சாப்பிட்றாரு. நேரத்துக்கு அவர் சாப்பிட்டதே இல்லை. அதாவது 1 மணிக்கு 1:30 மணிக்கு லஞ்சு சாப்பிட்ணுன்னா 5 மணிக்கு 6 மணிக்கு 7 மணிக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவரை சந்திக்க மக்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஊர் ஊராக பயணம் போகிறது, சரியான நேரத்தில் சாப்பாடு இல்லை, தூக்கம் இல்லை. என் மக்களே நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் உண்மையாக இருந்த ஒரே தலைவன் அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தாங்க. அவருக்கு பத்மபூஷன் இல்லை, பாரத ரத்னா கொடுத்தாலும் அது என்ன சொல்கிறது, அது மிகையல்ல. ஸோ அவர் உடல்நிலை பாதிக்க மிக முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா இதுதான். டைமுக்கு சாப்பிடாம, டைமுக்கு தூங்காமல், மக்களை குறித்து, அவருக்கு செஞ்ச துரோகத்தை குறித்து அவர் ரொம்ப கவலைப்பட்டார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய இறுதி வாழ்க்கையும் இப்படி தான் இருந்தது. அதனால தான் நான் அதை ஒப்பிடுறேன். தேவருடைய இறுதி நாட்களில் அவருடைய நண்பர்கள்னு சொன்ன ஒருவர் செய்த துரோகம் அவருடைய இறுதி நாட்களில் அவரை உருக்கிடுச்சு உடம்பு. ஸோ அந்த மாதிரி என்ன சொல்கிறது, இந்த இந்த பூமியில் வந்து நல்லவங்க வாழவே முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது 100க்கு 100 உண்மை தான். இறந்ததுக்கப்புறமும் லட்சக்கணக்கான பேருக்கு சோறு போடுறாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு ஆஃபீஸ்க்கு போகிற ஒருத்தர் மீட் பண்ண போகிறோன்னா குடிக்க தண்ணி கூட குடிக்கிறதில்ல. நான் மீடியாவில் 12 வருஷத்துக்கு மேலே இருக்கேன். எனக்கு தெரியும் எத்தனை பேரை நான் பார்த்துருப்பேன். யோசிச்சு பாருங்கள். ஆனால் கேப்டன் ஆஃபீஸில் பாருங்களேன், இன்றைக்கும் வந்து ஒரு நாளைக்கு 2000 பேருக்கு அன்னதானம், ஈவினிங்கில் வந்து சுண்டல், ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது கொடுக்குறாங்க. எங்கே உலகெங்கிலும் இருந்து மக்கள் வராங்க, எல்லா ஊரில் இருந்து மக்கள் வராங்க. அங்கே கூட பாருங்கள், அவர் என்னுடைய குருன்னு கேப்டன் யாரை சொன்னார், எம்ஜிஆரை சொன்னார் இல்லையா, அந்த இடத்துல கூட பார்த்திங்கன்னா அவரோட நினைவிடத்தில் பக்கத்தில் பெரிய எம்ஜிஆர் சிலை வச்சுருக்காங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து மாலை போடுறது, அங்கே வர்ற மக்கள் அவரோட நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறது, அதையும் பண்ணியிருக்காங்க. பட் இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும். கேப்டன் என்ன நினச்சி என்ன செய்யணும்னு நினச்சாரோ அதை வந்து மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு உடன் பயணிக்கிற என்ன மாதிரி ஆட்கள் தான் உண்மையை வெளிப்படையாக சொல்ல முடியும். அதை போக போக நான் உடன் பின் ஒன்றா சொல்லுவேன். அதுவும் அந்த குடும்பத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்லையா, ஸோ அது சம்மந்தமாக சொல்கிறேன். நான் வர வீடியோஸில் கண்டிப்பாக அதை பற்றி ஆதாரங்களோடு நான் பேசுவேன். அதெல்லாம் முற்றிலும் போயின்னு நான் சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. யூடியூப் இருக்குன்றதுக்காக என்ன வேணால் பேசலான்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நான் எம்ஜிஆருக்கு வரேன். அதாவது நான் ஏன் கேப்டன் அவர்கள் வந்து அதாவது சமரசம் செய்து கொள்ளாத ஒரு தலைவர், விசுவாசம் மிக்க ஒரு தலைவர், 2வது சுயநலம் இல்லாத ஒரு தலைவர். அதாவது எம்ஜிஆர் அவர்கள் கேப்டனை 4 முறை சந்திச்சிருக்கார். இவர் போய் சந்திக்கலை. இங்கே எதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், எம்ஜிஆர் வர சொல்லி சந்திச்சிருக்கார். எம்ஜிஆர் அவர்கள் இறுதி நாட்களில் ஜானகி அம்மாவோட ஓய்வு நாட்களில் வீட்டில் இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்கள் அதிகமாக பார்த்த படம் கேப்டன் அவர்களுடைய படம். இது ஜானகி அம்மாவே பதிவு பண்ணியிருக்காங்க. ஜானகி அம்மாவுக்கு மிகவும் பிடித்த ஒரு நடிகர், மனிதர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். எம்ஜிஆர் அவர்களும் ஜானகி அம்மாவும் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது அவங்க அங்கேருந்து டாய்ஸ், இப்போ குழந்தைங்களுக்கான அந்த விளையாட்டு பொருட்கள், சாக்லேட்ஸு, ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கிட்டு வந்தால் தமிழ்நாட்டில் 2 பேருக்கு மட்டும்தான் அவங்க கவனமாக வாங்கிட்டு வர்றது. அவங்க குடும்பத்துக்கு, 2வது கேப்டன் சாருடைய ஃபேமிலிக்கும், பாக்யராஜ் சார் ஃபேமிலிக்கும் தான் வாங்கிட்டு வருவாங்க. இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறேன். ஒரு மேடையில் எம்ஜிஆர் அவர்கள் சொல்லியிருப்பார், என்னுடைய கலை உலக வாரிசு எம்ஜிஆர் வந்து சொல்லியிருப்பார், பாக்யராஜ் சார் அப்படின்னு அவரே சொல்லியிருப்பார். அதை நம்ம மறுக்க முடியாது. ஆனால் ஜானகி அம்மையார் எம்ஜிஆர் அவர்கள் உயிர் பிரிந்ததுக்கு அப்புறம் கேப்டன் சார் வந்து எம்ஜிஆர் வீட்டுக்கு ராமாபுரம் வீட்டில் போய் ஜானகி அம்மாவை பார்த்து ஆறுதல் சொல்லும் போது அப்போ அவங்க சொன்ன வார்த்தை, இதுக்கும் ஆதாரம் இருக்குது, ஆதாரம் இல்லாமல் நான் எதுவுமே சொல்லலை, உண்மையாகவே எம்ஜிஆர்னுடைய வாரிசு நீ தான் அப்படின்னு சொல்லி கேப்டன்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும்னு கேட்கும் போது தான் கேப்டனுக்கு அந்த பிரச்சார வாகனத்தை கொடுக்குறாங்க. அது நம்மளுடைய தேமுதிக அலுவலகத்தில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம்.
அதை இப்போ கூடிய சீக்கிரம் ரெடி பண்ணி மக்கள் பார்வைக்காக வைக்க போகிறாங்க. நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல வேறு யாராவது ஒருத்தராக இருந்திருந்தா ஜானகி அம்மாவே சொல்லிட்டாங்கன்னு போஸ்டர் அடித்து தெரு ஒட்டியிருப்பாங்க. நான் எம்ஜிஆரோட வாரிசு ஜானகி அம்மா சொல்லிட்டாங்க. ஆனால் கேப்டன் அவர்கள் எங்கேயுமே அதை பதிவு பண்ணலை. ஏன் இத்தனை தடவை எம்ஜிஆரை சந்திச்சார்ல, ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கல பாருங்கள். 4 முறை சந்திச்சிருக்காரு, ஒரு ஃபோட்டோ எடுக்கலை. அதை பிரபலப்படுத்தணும்னு நினைக்கல, அதை மக்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கல. அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட மேடையில் பாருங்கள், எம்ஜிஆர் பற்றி பேசும்போது அவர் ஜானகி அம்மையாரோட பேசின எந்த வார்த்தையுமே பொது இடங்களில் சொல்லலை, பதிவு பண்ணவே இல்லை. யாராவது ஒருத்தர் சொல்லி ஆகணும்ல, அதனால தான் நான் சொல்கிறேன். இதுக்கு எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்குது. ஆதாரம் இல்லாமல் இதில் எதுவுமே நான் பேச மாட்டேன். அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை சந்திக்கும் போது கேப்டன் தான் கூப்பிடுவாராம். அப்பவும் விஜயகாந்த் சார் என்ன சொல்லுவாராம், அண்ணா நீங்கள் விஜயின்னு கூப்பிடுங்க அப்படின்னு. இல்லை இல்லையா, கேப்டன் தான் நீ அப்படின்னு சொல்லி தோளில் தட்டியிருக்காரு. இதை சொன்னது தயாரிப்பாளர் ஏஎல் அழகப்பன். அவரை நேர்காணல் நடக்கும்போது இந்த விஷயத்தை அவர் என்கிட்ட பதிவு பண்ணார். ஸோ எம்ஜிஆர் அவர்களே கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வந்து கேப்டன் தான் கூப்பிடுவார். ஸோ கேப்டன்றது இப்போ கேப்டன் இல்லை, அவர் அப்போவே கேப்டன் தான். ஸோ அப்படி இருக்கும்போது எங்கேயுமே யாரையுமே அவர் தன்னுடைய சுயநலத்துக்காக என்ன சொல்கிறது, அரசியல் சூட்சமங்கள் தெரியாத ஒரு தலைவர். ஸோ அதனால தான் அவர் லீடர். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவரை லீடர் விஜயகாந்த் தான் கூப்பிடுவேன். எப்படி சேகுவாரா எப்படி ஒரு லீடரோ, நம்ம கார்ல் மார்க்ஸ் எப்படி ஒரு லீடரோ, அந்த மாதிரி கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் ஒரு லீடர் தான். அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். திரைத்துறையில் இருக்கும்போது அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டும் சொல்லியிருக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஆனால் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அவரை ஏதாவது ஒரு நெருக்கடியை கொடுத்து அவரை காலி பண்ணணும்னு நினச்சாங்க. முடிஞ்சதா கடைசி வரைக்கும் முடியல. ஆனால் அவர் மீது இந்த ஊடகங்கள் மூலமாக வைக்கப்பட்ட ஒரே குற்றச்சாட்டு அவர் தண்ணி அடிக்கிறாரு, தள்ளாடுறாருன்னு. அந்த மாதிரியான ஹபீச்சுவல்னால அவருக்கு அந்த உடம்பு சரியாமல் போகவே இல்லை. அவர் உடம்பு சரியாமல் போனதுக்கு காரணம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நேரம் தள்ளி சாப்பிட்டது, சரியாக தூங்காதது, அதனால் வந்த பாதிப்புகள் தான், அதனால் வந்த பின்விளைவுகள் தான் அவருக்கு சட்டுன்னு அவருக்கு அந்த பிரச்சனை வந்தது. அவருக்கு துரோகம் செஞ்சவங்க தான் அதிகம். ஆனால் எங்கேயுமே அவர் யாரை பற்றியும் பின்னாடி பேசி கேப்டனுக்கு பழக்கமே கிடையாது. ஏன் நான் இதை பதிவு பண்ணுறேன்னா, இன்றைக்கி எல்லோரும் தேடி அவர் நினைவிடத்தில் வந்து உட்காந்து அழுதுட்டு போகிறாங்க. என்ன பிரயோஜனம் நீங்கள் சொல்லி பார்ப்போம். அவர் இருக்கும்போது அவருக்கு நீங்கள் அந்த உரிய மரியாதையை செஞ்சுருந்தீங்கன்னா அது வேறு. இப்போ வந்து அழுது என்ன பிரயோஜனம், அவரை பற்றி பேசி என்ன பிரயோஜனம். அவரோட எதிரி கட்சியாக இருந்த திமுக கூட இறுதி நாட்களில் அவருக்கு செஞ்ச துரோகத்துக்கு புண்ணியம் தேடிக்கிறதுக்கு தான் அந்த தமிழ்நாடு அரசு உரிய மரியாதை கொடுத்துட்டோங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. அதில் புண்ணியத்தை தேடிக்கிட்டாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி கேப்டன் எம்ஜிஆர் அவர்களை சந்தித்தது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் இல்லையா. இந்த மாதிரி கேப்டன் வந்து அவர் கேப்டன் செஞ்ச உதவிகள் பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பேசணும். இருந்தாலும் நான் ஒன்று சொல்கிறேன். நடிகர் விதாத் அவர்களை வந்து நான் நேர்காணல் எடுக்கும்போது விதாத் ஆஃப் த கேமரா என்கிட்ட ஒன்று சொன்னார். அவருடைய படைப்பிடிப்பு ஏழை ஜாதியோ உழவன் மகன் சம்திங் ஒரு படப்பிடிப்பில் அவரை சந்திக்க போகும்போது, அப்போ ஒரு நடிகர்லாம் கிடையாது, யதார்த்தமாக சந்திக்க போகும்போது அங்கே ஒரு அம்மா வந்து கேப்டனை பார்க்க வந்திருக்காங்க. கேப்டன் கூப்பிட்டு அந்த அம்மாவை மிரட்டி அனுப்புகிறாரு. என்னன்னு சொல்லிட்டு பின்னாடி அவரை கூப்பிட்டு அந்த அம்மாவை கூப்பிட்டு, என்னம்மா என்ன சொல்கிறார் கேப்டன், ஏன் உங்களுக்கு திட்டுறாரு அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க என் பையனை கேப்டன் தான் லண்டனில் படிக்க வைக்கிறாரு. அந்த அம்மா அங்கே ஏதோ வேலை பார்க்குறாங்க ப்ரொடக்ஷனில். அந்த அம்மாவோட பையனை லண்டனில் படிக்க வைக்கிறாரு. இந்த அம்மா அந்த பையன்கிட்ட தொந்தரவு பண்ணி காசு அனுப்புன்னு சொல்கிறனால கூப்பிட்டு அந்த பையனை தொந்தரவுலாம் பண்ணக்கூடாது, அவன் பாட்டு வேலை பார்ப்பான், அவன் என்ன அனுப்புகிறானோ அதை வாங்கிக்க, உனக்கு எதாவது வேணுன்னா என்னை வந்து கேளுன்னு மிரட்டி அனுப்பியிருக்கார் கேப்டன். ஆனால் கேப்டனுடைய 2 பசங்களும் லண்டனில் படிக்கலை, ஆஸ்திரேலியாவில் படிக்கலை, நியூசிலாண்டில் படிக்கலை, இங்கே சென்னையில் தான் படித்தாங்க 2 பேரும். ஒருத்தர் எஸ்ஆர்எம், ஒருத்தர் லோயாலா. ஸோ உதவின்னு கேட்டு வர்றவங்களை எல்லாம் லண்டன், ஜெர்மனி, ஆஸ்திரேலியா இங்கெல்லாம் படிக்க வச்சுருக்காரு. யாருக்காவது தெரியுமா? இன்றைக்கி அவன் செய்கிற உதவியை வீடியோ எடுத்து போட்டு யூடியூப்பில் வள்ளலுங்கிறான், என்னென்னமோ சொல்கிறானுங்க யூடியூப்பில். கேப்டன் எத்தனை அதிகாரிகளை உருவாக்கியிருக்காரு தெரியுமா? ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகள். வர என்னோடய வீடியோஸில் எல்லாத்தையுமே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். ஸோ நான் ஏன் கேப்டனுடைய சமாதிக்கு போகிறேன், தேமுதிக கட்சி தொண்டர்களோட பயணிக்கிறேன் அப்படின்னா, இது கேப்டனுக்கு செய்ய வேண்டிய சேவை, கேப்டனுக்கு செய்ய வேண்டிய மரியாதை. சரிங்களா? எம்ஜிஆருக்கு பிறகு கேப்டன்னு சொல்லப்படுறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. கேப்டனுக்கு முன், கேப்டனுக்கு பின் தான் இனி. கேப்டன் மாதிரி இனி யாராலும் வரவே முடியாது. அதே மாதிரி கேப்டன் சம்மந்தமான
பல சுவாரஸ்யமான தகவல்களை தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டே வருவேன். கேப்டனுடைய தொண்டர்களாக இருக்கிறதுக்கு நீங்கள் எல்லாருமே கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்கீங்க. இப்படி ஒரு தலைவன் நாட்டில் இல்லை, உலகத்திலேயே கிடையாது. அதுதான் உண்மை. நன்றி.